ஆமா ஆமா கொஞ்ச நாளா போயிட்டு தான் இருக்கு இந்த பிரச்சனை. அண்ணன் வந்து தமிழ்நாட்டை தான் அலவர விட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்டே அலவர விட்டாரு. ஆனா வெளில சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அண்ணன் அலவர விட்டு 4 வாரம் கேட்டிருக்காங்க. ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு படம் டிக்கெட் ஆயிரணும் உள்ள புக் பண்ணி பார்த்தோம்னா சோல்ட் அவுட்னு வருது. அதுக்கப்புறம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நாளைக்கு பரசக்திக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல இந்த மைண்ட் செட் கிளியர் ஆகாதான் நாங்கள் அந்த படத்துக்கே போவோம். அது வரைக்கும் அப்படியே என்ன பண்றது தெரியல. விஜய் வந்து பாலிடிக்ஸ்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த பிரஷர் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஒரு பக்கம் இவர் இங்க நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் அங்க அரசியல்ல ஓடிட்டு இருக்காருல்ல. வேற இதுல இருக்கலாம். ஒண்ணும் தான், வேற ஒண்ணுமே இல்லை. யாரு மேல வச்சிருக்க அது நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. அது வெளியாளுங்க, அது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. பப்ளிக்கா நம்ம வந்து நமக்கு தெரியும் யாரு யாருன்னு அனுபவமா இருக்குன்னு நமக்கு தெரியும். அது நம்ம சொல்லி எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு டிவிக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க ஓட்டு போடலாம் இல்லையா? நம்ம பாட்டு வேற எதுவும் போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த படம் ரிலீஸ் ஆகுது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தமா இருக்கு? எல்லா இது கடைசி படம்ன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த படம் பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரன்றது இன்னும் வருத்தமா இருக்கு. அதுதான் வேற பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஏதாவது பொங்கலுக்குள்ள ரிலீஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு. ஐயா அப்படி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. அப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்டே பண்ணிட்டாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் சொல்ல வேண்டிய இவரே சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், அதுதான் வருஷம் விஜய்க்கு படம் ரிலீஸ் பிரச்சனை வர்றதுதான். இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவியா தராங்க. லாஸ்ட் படம்னால வச்சு செய்யறாங்க. ஆமா வச்சு செய்யறாங்க. ஆனா சென்சார் போர்டு வந்து 4 வாரம் கேட்டிருக்காங்க. இன்னும் 4 வாரம் வேணும்ங்கறாங்க. படம் ட்ரைலர் பார்த்து எல்லாம் பகவத் கேசரி ரீமேக் அதுன்னுங்கறாங்க. சரி ரீமேக் படம் இருந்தாலும் பகவத் கேசரியே சென்சார் ஓட்டு கொடுத்துட்டாங்க. ரீமேக் தானே, அப்ப இதுவும் கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் கொடுக்காம இருக்காங்க. அப்ப இது கேசரி இல்ல பகவத் கேசரி இல்ல, எல்லாம் இது உள்ள வேற மாதிரி ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதனாலதான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனா உள்ள ஏதோ விஷயம் இருக்கு. அது விஜய் பாலிடிக்ஸ்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த ப்ரெஷர் நினைக்கிறீங்களா? அப்படி நான் பாலிடிக்ஸ் மாதிரி வருஷம் வர்றது தானே. அதாவது விஜய் படம் வராத பிரச்சனையே இல்லை. பிரச்சனை வரலன்னா அது விஜய் படமே இல்லை. அந்த மாதிரி இதுல போய்கிட்டு இருக்குது. விஜய் படம்னா ஆடியன்ஸே சொல்லிட்டாரு, சும்மாவே என் படம்னா பிரச்சனை வரும். நீங்க வேற அதை பத்தி சொன்னார்ல, படம் பண்ண முடியும் சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு நான் ஒரு போதும் இல்லை. அதே மாதிரி தான் வந்து முடியுது. இந்த படம் ரிலீஸ் ஆகுது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தமா இருக்கு? கஷ்டம் தான். நானும் விஜய் ஃபேன் தான். கஷ்டமா தான் இருக்கு. போய் தியேட்டருக்கு போகலாம், ஃபேமிலியோட போகலான்னு பார்த்தோம். ஆனா போக முடியல. என்னென்ன ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க? ப்ரிப்பரேஷன் நான் படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாள் போக மாட்டேன். ஏன்னா கத்துவாங்க, படம் முடியாது. லவன்னு கத்துவாங்க, எல்லாரும் கத்துவாங்க. அது அவங்களோட இது. நம்ம ஃபேமிலியோட போகும்போது கூட்ட நெரிசல் அதெல்லாம் இருக்கும். அதனால ஃப்ரீ ஆகிட்டு போய் பார்ப்போம்.